தருமபுரியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுப்பேன் என்றும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றும் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தீர்க்கப்படாமலே இருக்கிறது. குடிநீர் பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனை. அன்றாடம் அந்த ஒரு தண்ணீரை கொடுப்பதற்கு நமக்கு மறுக்கிறார்கள். அந்த பிரச்சனைக்காக கண்டிப்பாக என்னுடைய உழைப்பு இருக்கும். அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒன்றுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதே போல பெண்கள் பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் இன்று இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கிறது. அதை உறுதி செய்வதற்காக தான் சட்டமன்ற வேட்பாளராக தர்மபுரி சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும், என்னை நான் இந்த பகுதிக்கு வந்தவுடனே என்னை ஒரு பாசமுள்ள தங்கையாக நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக என்னை அரவணைத்து உற்சாகத்தையும் உங்களுடைய ஆதரவையும் தெரிவிக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய போராட்டங்களை செய்திருக்கிறார்கள். அதே சமயம் விவசாயத்தை பற்றி அறிந்த நம்முடைய அன்பு அண்ணன்